பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விண்ணுலகில் தனக்கிருந்த மகிமையை துறந்து ஒரு சாதாரண மனிதனாய் மண்ணுலகில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததன் முக்கிய நோக்கமே பலவிதமான பிரச்சனைகளில் சிக்குண்டு கண்ணீரோடும் கவலையோடும் தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதாகும். பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஏதோ ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு இந்த பண்டிகை நாட்களிலும் கூட எனக்கு சுகமில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இப்போதும் ஒரு சிறப்பு பாடல் மற்றும் கிழக்கு நட்சத்திரம் என்ற தொடர் நாடகத்தை பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சகோதரர் மோகன் சி லாஸ்டர்ஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். சொல்ல
ஐயா 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 சதீஷ் அண்ணா யாரு? என்ன தெரியலையா? தெரியலையே. அண்ணா அன்புண்ண. அன்பா? என்னாச்சு? அது சொல்றேன்ப்பா. அப்பா நம்ம எங்கப்பா போறோம்? வேற ஊருக்கு. நீங்க இருக்கிற ஊருக்காப்பா? ஆமா. அங்க நான் உங்க கூட தான் இருப்பேனாப்பா? ஆமாமா. என்ன நீ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டம்மா. இவளை பெத்தவளும் போயிட்டா, வளர்த்த அம்மாவும் போயிட்டா. நீ எப்படிதான் வளர்க்க போறியோ தெரிலனா. வாமா. எங்கப்பா போறீங்க? வேலைக்கு போறமா? இந்த நேரத்துலயாப்பா? ஆமாமா. என்னையும் எதுக்குப்பா கூட்டிட்டு போறீங்க? தனியா வீட்ல இருந்தா பயப்படுவல்ல, அதான் கூடவே கூட்டிட்டு போறேன். நீங்க என்ன வேலைப்பா பாக்குறீங்க? என்ன வேலைப்பா பாக்குறீங்க? திருட்டு வேலை. சார், பல நாள் தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு மாட்டிக்கிட்டடா. ஒரு வாட்டி டேய், விட்டுருங்க சார். இது யாரா? என் பொண்ணு சார். இப்பெல்லாம் பிள்ளைய வச்சு திருட ஆரம்பிச்சிட்டல நீ. சார், இல்ல சார், இல்ல சார். சார் விட்டுருங்க சார். சார், என் பொண்ணு தனியா இருப்பா சார். விட்டுருங்க சார். ஒரு தடவையாவது நீ உள்ள போனதான் சரி சார், வருவேன். சார், வா 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 நடா. சார், சார், என் பொண்ணு தனியா இருப்பா சார். சார், சார், சார். டேய் சார், ஓடுடா. இனிமேலாவது திருடாம ஒழுக்கமா இருக்க பாரு. வா வா. வரேன். அப்பா எங்கப்பா போனீங்க? எதுக்காகப்பா உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க? நீங்க திருடனாப்பா? ஏன்பா பேச மாட்டேங்கிறீங்க? அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? அப்பா 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 ஏதோ விஷப்பூச்சி கடிச்சிருக்கு. விஷம் தாக்குனதுனால கண் பார்வை போயிடுச்சு. எங்களால ஆனா மருத்துவத்தை செஞ்சிட்டோம். இனி எங்களால எதுவும் செய்ய முடியாது. இனிமே எனக்கு பார்வை கிடைக்காத டாக்டர். வாய்ப்பில்ல. ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். அப்பா கீதா, எப்படிப்பா இருக்கீங்க? நீ எங்கம்மா இருக்க? உங்க முன்னாடி தானப்பா இருக்கேன். கொஞ்சம் பக்கத்துல வாமா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? அப்பாவுக்கு கண்ணு தெரியலம்மா. அப்பா பசிக்குதுப்பா. உங்களால கடைக்கு போக முடியாதுல்ல, காசு கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்ப்பா. என்னப்பா யோசிக்கிறீங்க? காசு கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். யாராவது வந்தா சொல்லுமா. கடைக்கு போறதுக்கு தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன்ப்பா. அது இல்லம்மா, யாராவது வராங்களான்னு கொஞ்சம் பாரு. சரிப்பா. அப்பா ஒருத்தங்க வராங்க. சார், சார்.
என்னையா? சார், எனக்கு கண்ணு தெரியாது. புள்ளைக்கு சாப்பிட ஏதாவது உதவி செய்யுங்க சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். இந்தா. அம்மா கீதா, பார்வை போனதுனால புள்ளைய வளர்க்க வேற வழி தெரியாம பிச்சை எடுக்கிறேன். இருண்டு போனது என் கண்ணு மட்டும் இல்ல, என் புள்ளையோட வாழ்க்கையும் தான். தம்பி, இருண்டு போன உன் வாழ்க்கைய மாத்த ஒருத்தர் இருக்காரு. தம்பி, மருத்துவத்தால செய்ய முடியாதத கூட அவரால செய்ய முடியும். இயேசுவால ஆகாதது எதுவும் இல்ல. அவரை நோக்கி கூப்பிட்டா உனக்கு பார்வை கிடைக்கும். இயேசுவே எனக்கு இரங்கும்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இரக்கம் செய்வாரு. பாவம் செய்யாதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஆனா பாவத்துல இருந்து விடுபடாம தான் இருக்கக்கூடாது. இந்த இருட்டு வாழ்க்கையை விட்டு வெளிச்சத்துக்கு வா. ஆமாண்ண, என் வாழ்க்கையில வந்த வெளிச்சம் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலயும் வரும். தம்பி, நீங்க என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு இவங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரி, சார். தம்பி, நான் வரவா? பாப்பா வரட்டுமா? இருங்கண்ணா. அப்பா, ஏசப்பா கிட்ட கேட்டா உங்களுக்கு பார்வை கிடைக்கும்னு அந்த அங்கிள் சொன்னாருல்ல, அந்த சர்ச்சில் போய் நான் வேண்டிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. நமக்காக நம்ம மகன் வேண்டிக்கிறா. நமக்கு அந்த நம்பிக்கை ஏன் வரக்கூடாது? நாமளும் அது இயேசுவை நோக்கி கூப்பிட்டுதான் பார்க்கலாமே. ஏசப்பா, எங்க அப்பாக்கு சுகத்தை தாங்க. அவருக்கு கண்ணு தெரியணும். எங்க அப்பாக்கு கண் பார்வை கிடைக்கணும். எங்க அப்பாவை சுகமாக்குங்க ஏசப்பா. எங்க அப்பாக்கு சீக்கிரமா சரியாயிடணும். இயேசுவே, எனக்கு இறங்குங்க. என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு பார்வையை தாங்க. ஏசப்பா, அப்பா, அப்பா, அப்பா. அம்மா கீதா, அப்பாவுக்கு கண்ணு தெரியுதுமா? நிஜமாவாப்பா? அப்பா, அப்பா உங்களுக்கு கண்ணு தெரியுதா? எனக்கு கண்ணு தெரியுதுமா. இயேசு என் கண்ணை திறந்துட்டாருமா. ஏசப்பா, நன்றிப்பா. நன்றி ஏசப்பா. ரொம்ப நன்றி சார். இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு என் கண்ணை மட்டும் இல்ல, என் மன கதவையும் திறந்துட்டாரு. நான் இனிமே திருட மாட்டேன் சார்.
பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு கிறிஸ்மஸ். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? எங்கெங்க சந்தோஷம். இந்த வியாதி வந்துட்டு பிள்ளையை கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கிறேன். என் மனைவி படுக்கையாக இருக்கிறான். என் கணவர் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு என்ன கிறிஸ்மஸ் பண்டிகை சந்தோஷம்லாம் இல்லைங்க. நாங்கள் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னா இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு அற்புதம் செய்வார். அப்போ கிறிஸ்மஸ் தானே. அதாவது டிசம்பர் 25 அல்ல, எப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வர்றாரோ அதை உண்மையான கிறிஸ்மஸ் நாள். அவர் வந்துட்டா பெரிய சந்தோஷம் தானே. அவர் வந்துட்டா எல்லா பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும்ல. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் பாதிப்பை உண்டாக்கி இருக்குது. இப்போது இந்த கிறிஸ்மஸ் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் இயேசு ஏன் உலகத்தில் வந்தார் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பாவத்திலிருந்து மனுஷனுக்கு மீட்பு கொடுக்க வந்தார். அப்புறம் அவர் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க வந்தார். அதுக்கப்புறம் மனுஷனுடைய வாழ்க்கையை கேட்டு நெருக்கத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க அவர் இந்த உலகத்தில் வந்தார். இப்படி ஒவ்வொரு காரியமாக தியானிக்கிறோம்ல. இந்த நாளில் மனுஷனுடைய இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? வியாதி. இயேசுவின் நாட்களில் வியாதிஸ்தர் தான் நிறைய பேர் இயேசுவை தேடி வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. வியாதி என்பது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிற பிரச்சனை. ஒரு வீட்டில் ஒருவருக்கு வியாதி வந்துட்டால் குடும்பமே பாதிக்கப்பட்டு போய்விடும். குழந்தைங்க சுகம் இல்லைன்னா ஃபேமிலியே கதறி கொண்டிருக்கும். ஒரு வீட்டில் ஒரு வியாதி படுக்கை வந்துட்டா குடும்பமே சோகத்துக்குள்ளாகிவிடும். அவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா நான் 14 வயசில் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆயிட்டேன். மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க. இனி மருத்துவத்தால் அவனுடைய மகனை குணமாக்க முடியாது, சில நாட்கள் தான், அப்புறம் இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் வீட்டில் கொண்டு வந்து தான் வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்கள் குடும்பமே பார்க்கணுமே சோக வீடாய் மாறிவிட்டது. ஒரு மரண வீடு போல் ஆகிவிட்டது. யாரும் சிரித்து பேச மாட்டாங்க, சந்தோஷமாக பேச மாட்டாங்க. அது மாதிரி குடும்பமே பாதிப்புக்குள்ளாக்கி விட்டது. ஏன்னா மரணப்படுக்கையில் ஒரு படுத்திருக்கும் போது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? அது மாதிரி பாதிப்பு உண்டாக்கி விட்டது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையை மாற்ற இயேசுவால் தான் முடியும். ஏன்னு சொன்னால் ஒரு உலகத்தில் வந்ததே மனுஷனை இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து விடுவிக்கதான். யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசு சொல்லுங்க, நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன், ஒரு வெளிச்சமாய் வந்தேன். மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு அவர் ஒளியாக வந்தார். அப்போ வியாதி என்பது ஒரு இருள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வியாதி வந்துட்டா பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருள் சூழ்ந்த நிலைமைக்கு வந்து விடுகிறான். நான் வியாதி படுக்கையில் சில மாத காலம் இருந்தேன். பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்க முடியாது. அப்புறம் எளிமை உட்கார முடியாது. ராத்திரி வந்தால் ஏன் ராத்திரி வருதுன்னு இருக்கும். ராத்திரி எல்லாம் தூக்கம், எல்லாம் தூங்குவாங்க. எப்பண்டா விடியும் எப்பண்டா விடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். விடிஞ்ச பிறகு எப்பண்டா ராத்திரி வரும் எப்பண்டா அதாவது இரவும் பகலும் வேதனை. இது விவரிக்க முடியாதது. சிலர் படுற கஷ்டம் நான் அந்த பாதையில் போனதுனால எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கிறேன். ராத்திரி வந்தால் ஏன் ராத்திரி வருதுன்னு தோணும். இரவு வந்துட்டா ஆனால் பகல் சீக்கிரம் வரணும்னு தோணும். பகல் வந்துட்டா எப்பண்டாயிட முடியும் ராத்திரி வரும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க, ஒரு வியாதினால் உண்டாகிற பாதிப்பு. உங்களுடைய உள்ளத்தில் அந்த பாதிப்பு காணப்பட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி என் சரீரத்தில் என் உறுப்பு பாதிச்சிட்டுது, அவ்வளோதான் நீ டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி டயாலிசிஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை. சுகர்னால் பாதிச்சுட்டு கால் எடுக்கணுன்றாங்க, விரல் எடுக்கணுன்றாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய மனதை பாதித்து ஒரு இருளான வாழ்க்கைக்குள்ளே வைத்து விடுகிறாரு. இந்த ஒரு வேதனையில் இந்த மனிதனை சுகமாக்கி ஒரு வெளிச்சத்தை அவனுடைய வாழ்க்கையில் கொடுக்க தான் இயேசு வெளிச்சமாய் வந்தார். ஆனால் தான் மத்தேயு 15:30 வாசித்தீங்கன்னா, சாயங்காலமான போது
அநேக வியாதியஸ்தர், ஊனர்கள், நடக்க முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க, கேட்க முடியாதவங்க, பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் இருளில் இருக்கிறாங்கப்பா, கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களுக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி வியாதி, ஒருத்தர் அதெல்லாம் நடக்க முடியல, ஒருவருக்கு இந்த சிக்னஸ்ஸு, சரீர வேதனை ஒரு பக்கம், மனதில் பாதிப்பு ஒரு பக்கம், இருளான வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாக்குங்க. இயேசு எல்லாரையும் குணமாக்கினார். ஒருவரை கூட உன்னெல்லாம் சுகமாக்க முடியாதுகோ அப்படி சொல்லி இயேசு ஒருத்தரை கூட அனுப்பினதில்லை. அவரை தேடி வந்த அத்தனை வியாதியஸ்தரை குணமாக்கினார். என்னை தேடி வந்தார். நாங்கள் கிறிஸ்தவங்களே கிடையாது, நாங்கள் எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எங்கள் வீட்டில் பைபிளும் கிடையாது. நான் பக்தியாக படத்தை வச்சு குத்து விளக்கு ஏற்றி அதை சாமி கும்பிட்ற பக்தி உள்ளவர்கள். நான் சென்னையில் இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் சாமி கும்பிட்டு சந்தன பொட்டு வச்சு தான் போவேன். நான் எங்கள் வாத்தியாரன் பார்த்து சந்தன பொட்டுங்க அப்படி தான் கூடுவார். அந்த அளவுக்கு என் பக்தியை நான் வெளிப்படுத்தி கொண்டிருந்தவன். அதனால் இயேசுன்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் அவரை எனக்கு பிடிக்கலை. ஆனால் அவர் என்னை நேசித்தார். என் மரணப்படுக்கையில் நான் யார் யாரையோ நம்பி எவ்வளவோ காலமாக வேண்டிக் கொண்டேனே, ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய வரலை. ஆனால் இயேசு வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்தார், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். ஒரு கிறிஸ்தவ நண்பர், அவர் எங்களை சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடலை, மதம் மாறுங்கன்னு சொல்லலை. அவர் எங்கள் அம்மா கண்ணீரோடு சொல்கிறாங்க, என் பையனை டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுறியான்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் ஊழியக்காரரும் அல்ல. பாடியில் லூகாஸ் டிவிஸ் கம்பெனி இருக்குல்ல, அதில் பிரேக்ஸ் இந்தியா, லூகாஸ் டிவிஎஸ், வீல்ஸ் இந்தியா, வரிசையாக இருக்க சுந்தரம் கிளைட்டன், அதில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர், வாலிபன். அப்போ இது சாதாரண வியாதியும் இல்லை. என் ஹார்ட் பல்ஜாகி இருக்குது, கால் நடக்க முடியல, படுத்த படுக்க மரண படுக்கையில் நான் இருக்கிறேன். ஒரு சின்ன வயிற்று வலி, தலைவலி, நான் கூட ஜெபிக்கலாம். ஐ வாஸ் இன் டெட் பெட், மரண படுக்கை. ஆனால் அவர் நான் ஜெபிக்கிறேன், ஏசு அற்புதம் செய்வார்னு சொல்கிறார். எனக்காக அவர் ஜெபிக்கிறார் சின்சியரா. இந்த நிலைமையை மாற்றுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா? நான் ஆச்சரியமாக அவரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்போ அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இயேசு அந்த ரூமுக்குள்ளே வந்தார், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். இவங்க இந்துக்கள், இவங்க வீட்டுக்குள்ளே நான் இப்படி வர்றது, வேணா சர்ச்சுக்கு வர சொல்லுங்கன்னு இயேசு சொல்லலை. அங்கே தான் படம் வச்சுருக்கேன், கொத்து விளக்கு இருக்குது, அங்கே தான் சாமி கும்பிட்றாரு, அது கீழே தான் நான் கட்டில் படுத்திருக்கிறேன். இயேசு அந்த ரூமுக்குள்ளே வருகிறார், என்னை தொடுகிறார், தொட்டு என்னை குணமாக்கினார். இயேசு வெளிச்சம், மெய்யான ஒளி. என் வாழ்க்கை இந்த வியாதி என்கிற இருள் மாறினார். உடனே நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். பல்ஜாகி இருந்த இருதயம் நார்மல் ஆயிற்று. என்னால் கிரகிக்க முடியல, இப்படி ஒரு கடவுள் உண்டா? ஒரே ஒரு தொடுதல்ல இருதயம் புதுசாக மாறிட்டு, செயலிட்டு போன கால் செயல்படுது, என்னால் நடக்க முடியுது. எப்படி 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 ஒரு கடவுளா? ஆச்சரியம். மனுஷன் தெய்வத்தை தேடி தேடி அலையிறான். நான் அலைந்தேன், எங்கெங்கோ என் பாட்டி கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே இங்கே அங்கே எல்லாம் அலைந்தேன். ஆனால் என்னை தேடி இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். தேடி போன இடத்துலலாம் என்னால் ஒன்றும் பார்க்க முடியல. ஆனால் நான் யாரை கேவலமாக பேசினேன், அந்த இயேசு நான் மரணப்படுக்கையில் சாக கிடந்த போது என்னை தேடி எங்கள் வீட்டுக்கு வந்தார். நீ என்னை திட்டம் தானே, என்னை நம்பாதவன் தானே, நான் என்னை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லலை. அப்படி அன்பு என்னை தொட்டு குணமாக்கி இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த உயிர் இயேசு எனக்கு போட்ட பிச்சை. இவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவர். மனிதன் தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறான், ஆனால் கடவுள் மனிதனை தேடி பூமிக்கு வந்தார். மனிதனை சந்திக்க அவன் வீட்டுக்கு போனார். அதுதான் இயேசு. கிராமங்கள் தூரம் போனார், பட்டணங்கள் தூரம் போனார், மனுஷனை தேடி போனார், தேவையுள்ள மனிதர்களை தேடி போய் உதவி செய்தார். அதான் இயேசு. எனக்கு என்ன கொண்டு வந்த, அதை கொண்டு வா, இது கொண்டு வா, அப்படி வா, இப்படி வா, இதை சுமந்துக்கிட்டு வா, செருப்பு இல்லாமல் வா, அங்கே வா, அப்படிலாம் இயேசு சொல்லலை. நான் வர்றேன் உன் வீட்டுக்கு, நான் வர்றேன் நீ இருக்கிற இடத்துல, நான் உன்னை குணமாக்குறேன், நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்றால் அவர் மெய்யான ஒளி. மனிதனால் உண்டாக்கப்படுகிற பொய்யான ஒளி அல்ல. அதான் வேத சொல்ல, மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து.
நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். இந்த வியாதியின் இருளை மாற்றி மனுஷனுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க ஒளியாக வந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் வியாதிப்பட்டுட்டாங்க. நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம். கேன்சராக இருக்கலாம், ஆஸ்தமாவாக இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கலாம், லிவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், எதுவாகனாலும் இருக்கட்டும். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவே இவரை தேடி போய் அவங்கள தொட்டு அற்புதம் செய்தீங்களாமே, அப்போ எனக்கும் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யணும். வாங்க, இப்போ என் வீட்டுக்குள்ளே வாங்க, என் படுக்க பக்கத்தில் வாங்க, என் அருகில் வாங்க, என்னையும் தொடுங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தான் மெய்யான வெளிச்சம் என்பதை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த வியாதி என்கிற இருள் போகணும், பாவம் என்கிற இருள் போகணும், சாபம் என்கிற இருள் விலகணும். என்னை தொடுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க. இப்பொழுது என்னை குணமாக்குங்க, என் குழந்தையை குணமாக்குங்க, என் மனைவியை சுகமாக்குங்க, இந்த வியாதி படுக்கையை மாற்றுங்க. இயேசுவை அற்புதம் செய்யுங்க. அப்பா, இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. உம்மை தேடாத ஜெபிக்காத எனக்கு அற்புதம் செய்தீங்களே, அவங்க ஜெபிக்கிறாங்களே, தாயும் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். மரணத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சப்பானிகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். குருடர் பார்வை அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்புகளிலே சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். நரம்புகளிலே சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய இருதயம், ஆண்டவரே, லிவர், அந்த லங்ஸ், அந்த கிட்னி புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பை புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக. இப்பொழுதே சகல கொடிய நோய்களை மறைவதாக. நீர் இவர்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தீர், அதை விளங்க பண்ணுவீராக. நீர் இந்த நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டதை நினைத்தருளும். உடைய தழும்புகளால் குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தொட்டு விட்டார், சுகம் கொடுத்து விட்டார். அவர் இந்த உலகத்தில் வந்ததை பாருங்க. மனிதனை இந்த வியாதி என்னை கட்டிலிருந்தும் விடுதலையாக்கி சுகம் கொடுத்த மகிழ பண்ண சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17 வசனம் சொல்லுகிறாரு. அதனால தான் அவரால் குணமாக்க முடிகிறாரு. சுகமாயிட்டீங்க, எழுப்புங்க, இப்போ எழுப்பி நடங்க. இப்போ உங்களுடைய செக் பண்ணி பாருங்கள், எல்லாம் புதுசாக மாறி இருக்கிறது. அற்புத சுகம் பெற்று இருக்கிறீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எனக்கு தெரியப்படுத்துவீங்களா? ஏன்னா இன்றைக்கு பலத்த அற்புத சுகம் உண்டாயிருக்கிறதை என்னால் தெளிவாக என் ஆவிலே உணர முடிகிறது. நீங்கள் தான் சுகம் பெற்றிருக்கிறீங்க. உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நானும் ஆண்டவரை துதிப்பேன். இந்த இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. வேதத்தை தினம் வாசிங்க, ஜெபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. இந்த பண்டிகை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்துக்கிறேன். பண்டிகையில் நல்ல ட்ரெஸ்ஸை நீங்கள் கேக்கு வெட்டுங்க, நல்ல எல்லாம் செய்யுங்க. ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியம் இயேசு, இயேசு, இயேசு என்கிற ரட்சகர். அதனால் அவரை நீங்கள் தேடுங்க, அவருக்கு பிரியமானதை செய்யுங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க, உங்களையே சந்தோஷப்படுத்தி கொள்ளாதபடிக்கு. அதனால் ஒருவேளை புது ட்ரெஸ் எடுக்க வழியில் எங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனைங்க, அதனால் இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸில் நாங்கள் எடுக்கலை, காசு இல்லை, கடன் பிரச்சனை அப்படியில் கலங்குறீங்கன்னா பரவாயில்ல, ட்ரெஸ் இருக்குல்ல, பழைய ட்ரெஸ் ஆகுது. நான் இந்த புது ட்ரெஸ் போட்டால் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆரம்பத்தில் நான் அப்படி தான் இருந்தேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால். ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் நான் உணர்ந்தேன், என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அன்றைக்கி தான் கிறிஸ்மஸ். தினம் ஏசன்மை கூட இருந்தால் தினமும் கிறிஸ்மஸ். எனக்கு அந்த சந்தோஷம். அதனால் பண்டிகைன்றது பிரித்தெல்லாம் எனக்கு சந்தோஷப்பட தெரியாது. அதனால் கிறிஸ்மஸுக்கு நானும் ட்ரெஸ் எடுத்ததில்லை. இப்போ அநேகர் அவங்க கிறிஸ்மஸுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்துடுறாங்க. அதனால நான் புது ட்ரெஸ் போடுறதில்லை. அப்படி ஒரு வழக்கமாக வச்சுட்டேன். பழைய ட்ரெஸ் போட்டுக்கு தான் சர்ச்சுக்கு போவேன். நான் புது ட்ரெஸ் நான் கிறிஸ்மஸ் அன்றைக்கி போட மாட்டேன். என்றைக்கு தேவையோ அன்றைக்கி ட்ரெஸ் போடுவேன். நமக்கு அவசியமான நேரத்தில் நம்ம புதுசாக தச்சரை போட்டுக்கொள்ளணும். தவிர பண்டிகைக்குன்னு நான் கிறிஸ்மஸ் பண்டிகை புது ட்ரெஸ் போடுறதே கிடையாது. ஏன்னா சிலர் புது ட்ரெஸ் போட்டால் தான் பண்டிகை சந்தோஷம், அப்படி கிடையாது. அதனால் ட்ரெஸ் போட்டு தப்பு இல்லை. புது ட்ரெஸ் போட்டு பிள்ளைகள்லாம் கூட்டு போனால் ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அதே வழக்கமாக்கி அதுதான் முக்கியம்னு ஆக்காதபடி இயேசு தான் முக்கியம். அவர் என் கூட இருக்கிறார், என் உள்ளத்திலுக்கு அதுதான் முக்கியம். அதில் தான் கவனம் செலுத்தணுமே தவிர ட்ரெஸ்ஸுலேயும் அலங்காரத்துலேயும்
மற்ற காரியத்தில் அதிக கவனம் செலுத்திடக்கூடாது. அதனால் அதெல்லாம் தேவையில்லையான தேவை. நல்ல அலங்காரம் பண்ணி உங்களுடைய ஆண்டோடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றது தான் உங்களுக்கு முக்கியம். சரியா? அதனால் சந்தோஷமாக பண்டிகை ஆராதனைக்கு போய் இயேசுவை தரிசிங்க, இயேசுவை துதிங்க, இந்த இயேசுவை பற்றி 4 பேருக்கு சொல்லுங்க. அதுதான் உண்மையான பண்டிகையின் மகிழ்ச்சி. கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, தேவ செய்தியின் மூலம் தேவன்களோடு பேசியிருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிருங்கள். மற்றொரு கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Navlamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.